நான் போட்டது ஒரு 10,000 10 டன்னு சரி கறி மட்டும் 10,000 கிலோ 70,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. 70,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்தோம் சாப்பாடு, சாயந்தரம் 5:30 வரைக்கும் போயிட்டு 8 இடத்துல சாப்பாடு இது போட்டிருந்தோம். கொட்டாயி ஒவ்வொரு கொட்டாயும் 2,000 பேர் சாப்பிட்ற மாதிரி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 பேர் அட் அ டைம் சாப்பிட்லாம். ஒரு 4 பந்தி 5 பந்தி. பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்ற அந்த நேரமே குறைவு. குடும்பத்தோடு உட்காந்து மனைவியாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது கிடைக்குமா? இல்லை, அதுமாதிரி ஆக்சுவலாக நாங்கள் அதுமாரி பழகிட்டோம். வேறு தனியாக சாப்பிட்டு இப்போ நாங்கள் வர டைமு ஒத்து வராது. லேடிஸ் கொஞ்சம் முன்னாடி சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமாக இருக்கும். அதனால் டைனிங் டேபிள் எல்லாத்தையும் இதுமாரி வச்சுட்டு அவங்கவுங்க என்ன பிடிக்குதோ எல்லாம் சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி சார் இந்த அசைவமா இல்லை சைவமா எதுவும் பிடிச்சிருக்கோம்? எனக்கு உண்மையிலே அசைவம் தான். அசைவம் பியூர் நான்வெஜ். இது வாரத்துக்கு எத்தனை முறை நான்வெஜ் எடுத்துப்பீங்க? வாரத்தில் 5 நாள் எடுப்பேன், 2 நாள் நான்வெஜ். 5 நாள் நான்வெஜ் தான். யாரும் வெள்ளி சாப்பிட மாட்டேன். விருப்பமானது என்ன டிஷ்ஷு? எனக்கு நாட்டுக்கோழி பிடிக்கும், மட்டன் பிடிக்கும். பிராய்லர் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. அப்பாவோட அந்த உணவு முறை வந்து மருத்துவமனைக்கு கடைசி காலம் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப பயன்பட்டுச்சும்பாங்க. அவங்களோட உணவு முறை டைம்லேயே சாப்பிட்றது, நான்வெஜ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. அதனால் கரெக்டான டைம் சாப்பிடுவாங்க. வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏதாச்சும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா கையில் எடுத்துகிட்டு போவாங்க. முடியாத பட்சத்துக்கு இல்லாட்டி போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. எத்தனை மணி ஆனாலும் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. எத்தனை மணி ஆனாலும் இல்லை, அந்த டைம் பார்த்துக்குவாங்க. ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் மார்னிங்கே எடுத்துகிட்டு. அந்த ஒரு உணவு முறையாக இருக்கட்டும், அந்த யோகாவாக இருக்கட்டும், எல்லாம் கடைசி காலங்களில் அந்த உடல்நிலைக்கு ரொம்ப ஆமாம். அவங்களோட இதுதான் மெயினாக தான் ஹெல்த்து கிடையாது தான். எந்த ஒரு அவங்களுக்கு எந்த கடைசியாக இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய வியாதியும் கிடையாது. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாப்பிடுவாங்களா? வெள்ளிக்கிழமை காலம்பரம் மத்தியானம் சாப்பாடு அதோட சரி. மறுநாள் காலையில் டிஃபன், அதுலேயும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இப்போ சமையல் அப்படின்னு சொன்னாலே 2 கேள்வி இருக்கும். அம்மா சமையலா இல்லை மனைவி சமையலா அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சது யார் சமையல் சார்? இல்லை, இங்கே யூஸ்வலாக எல்லோரும் சமையல்ங்க தான் சமைப்பாங்க. அம்மா இவங்களாம் மேற்பார்வையாக இருக்கும் ஒழிய டைரெக்டாக போய் யாரும் சமைக்க மாட்டாங்க. என் ஒய்ஃபு சமைப்பா, அம்மா சமைப்பாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ஏதாச்சும் ஸ்பெஷலாக டிஷ் செய்கிறதுன்னா அவங்கவுங்க போய் செய்வாங்க. எல்லாமே அசைவமாக இருக்குது. கீரை மட்டும் வச்சுருக்காங்களே சைவமா, என்ன காரணம் சார்? கீரை எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியா? எப்பயே இருக்குமா அசைவம் இருந்தாலும் கீரை அப்படிங்கிறது? இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதெல்லாம் பெரும்பாலும் அரிசி, காய்கறி அதெல்லாம் உங்கள் சொந்த நிலத்திலே விளைஞ்சது? இல்லை இல்லை, அதெல்லாம் அதான் சொன்னேன். எல்லாம் இது பண்ணுறது தான். கடையில் அரிசி வாங்குறது இல்லை, எல்லாமே நம்மளோட அரிசியை வந்து ஊற போட்டு. இப்போ ஏதாச்சும் ஒரு திருமணம், ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான அந்த சாப்பாட்டு இது அதெல்லாம் கவனிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் வேணுமே உங்களுக்கு? அது இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதை கான்டாக்டாக கொடுத்துருவீங்களா இல்லை கூட இருந்து? இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம இதாக பேசியாச்சு. உங்களுடைய குடும்பம் வந்து குறிப்பாக அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது அப்படின்னா நிறைய தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க போவாங்கல்ல? ஆமாம். அது மாதிரி நீங்கள் சின்ன வயசில் யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க? எல்லாரும் வருவாங்க. நான் பார்த்துருக்கேன். காமராஜரெல்லாம் பார்த்துருக்கேன். காமராஜர். சில பேர் வீட்டில் சாப்பிட்றது எப்போ போனாலும் எங்கே போனாலும் வீட்டில் தான் வந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரியா நீங்கள்? ஹோட்டலு மாதிரிங்கிறாங்க எல்லா இடத்துலையும். அப்பா மட்டும்தான் அப்படி. அப்பா, தாய், எங்கள் அம்மா எல்லாம். என் மிஸ்ஸும் மோஸ்ட்லி வீட்டில் சாப்பிடுவாங்க. நாங்கள்லாம் எங்கே வேணாங்க. தஞ்சாவூர்னு சொன்னாலே ஸ்பெஷலாக ஆத்தி மீன் குழம்பு அதெல்லாம் ராமீன் குழம்பு தான். ராமீன் தான் நாங்கள் வாங்குறது, வேறு மீன்லாம் வாங்குறது. விரால் மீன் மட்டும்தான். அதெல்லாம் எல்லா சீசன்லையும் கிடைக்குங்களா? எல்லா சீசனும் கிடைக்கும். அது கொஞ்சம் முள்ளுகள் இல்லாமல் ஓகே சார். சாப்பிடும்போது பேசவே கூடாதுமா, நம்ம பேசிக்கிட்டே நம்ம வேறு இவ்வளோ காலையில் பேசிட்டு. ஓகே, நம்ம சாப்பிடுவோம். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரப்போ வந்து அப்பாவை பற்றி நினைவுகள் ஏதாச்சும் ஒன்று மனசில் வரும்ல? ஏன்னா அப்பா எப்போ பார்த்தாலும் இங்கே தானே இருப்பாங்க. அதனால் ஒரு பயமே வரும், நம்மள அறியாமல் ஒரு பயம். ஏன்னா அவங்க இருந்த வரைக்கும் அதுமாரி இருந்ததுனால நம்மள அறியாமல் ஒரு பயம். இந்த பயம்னா அப்பாவுக்கு மட்டும்தான் பயம், மரியாதை தான். மரியாதை கலந்த பயம், அவ்வளோதான். மற்றபடி அடிக்கிறது அது மாதிரிலாம் அதெல்லாம் தொடவே மாட்டாங்க. அடிச்சதே இல்லை, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சும்மா கோவப்பட்டு பேசுவாங்களோ ஒழிய நாங்கள்லாம் கூட கொஞ்சம் வயசுல எல்லாம் அடிச்சுக்கிட்டுருப்போம். அடிக்க மாட்டாங்க. அப்பாவோட கடைசி காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? நீங்கள் கிட்ட இருந்து பார்த்தீங்களா? உடல்நிலையாக இருக்கட்டும். இல்லை இல்லை, அவங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் யாரையுமே அவங்க வந்து தனக்கு உடம்பு சரிப்பில்லைன்னு யாரும் சொல்கிறத விரும்பவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் யாரும் என்ன முள்ள நடக்கிறாங்களா, ஐயாவுக்கு எதுவும் உடம்பு சரிப்பில்லைன்னு சொல்கிறது கூட விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு
தெரியாமல் சொல்கிறது கூட. அதனால் இந்த ஃபங்க்ஷன்லாம் போனால் கொஞ்சம் விறுவிறுன்னு போகிறது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. பின்னாடி அவங்களுக்கு அந்த வழியை வந்து இங்கே ஆளுங்களை விட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் அதை காட்டிக்க மாட்டாங்க. தனக்கு உடம்பு சரிப்பில்லைங்கிற சொல்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. பலவீனத்தை வெளியில் காட்டிடக்கூடாது. பலவீனம் இல்லை, அந்த உடம்பு சரிப்பில்லைங்கிறத சொல்ல மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அதெல்லாம் போனது ஆசனம்லாம் அவங்க ரெகுலராக போடுறதுனால எனக்கே அது உடம்பு சரிப்பில்லைன்னு சொல்கிறதே பிடிக்காது. அதுமாரி அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். வேற எதுக்கும் வேற என்ன அவங்களுக்கு ஒன்றும் சொல்றது இல்லை. கொஞ்சம் மொல்லகள்லாம் நடந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஐயா உடம்பு சரிப்பில்லையா நல்லா வேகமெல்லாம் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்களுக்கு நேராக சொல்ல போறது இல்லை. அதுமாரி மற்றவங்க நினைக்கிறது கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாளான வெள்ளிக்கிழமை, ஆமா வெள்ளிக்கிழமை விரதமே இருப்பாங்களா? மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடவும் மாட்டாங்க, யார்ட்டையும் பேசவும் மாட்டாங்க. மக்கள் வரைக்கும் 24 மணி நேரமா? 24 மணி நேரம் மத்தியானம் சாப்பிடுவாங்க. சரி. வெள்ளிக்கிழமை மத்தியானத்துலேருந்து மக்கானால் காலம்புற வரைக்கும் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதை இப்படி தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கான ஒரு இது இருந்துச்சு. ஆனால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி இறக்குற வரைக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்களாம் அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் எதையுமே மாற்றிக்கல. நீங்களாம் அந்த நேரத்தில் அப்பாட்ட ஏதாச்சும் பேசணும் சொல்லணும் எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது எழுதி விட்டாதான் அவசரமா. எப்படியாப்பட்ட ஃபங்க்ஷன்லையும் பேச மாட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? சில ஃபங்க்ஷனே ஃபேமிலி ஃபங்க்ஷனே நடக்கும், சாமி வந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க. இல்லை அவங்கள்ட்ட ஜாஸ்தி ஃபங்க்ஷன்லையும் யாரும் பேச மாட்டாங்க. அப்படி சும்மா சாதாரணமாக பேசுறது கூட பேச மாட்டாங்க. அதில் ரொம்ப கடைசி வரைக்கும் அதில் இதாக இருந்தாங்க. என்னைக்கு அவங்க வந்து இந்த இதை ஆரம்பிச்சாங்களோ விரதத்தை, கடைசி வரைக்கும் அதில் பிரேக்கே ஆகல. அந்த மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நாளில் வந்ததுனால அது அப்படியே அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இருக்கிற வரைக்கும் அந்த கதர் சட்டை தான். அதில் ஒன்றும் இதில் மாற்றமே கிடையாது. ஈவன் உள்ளே போடுற இன்னர் வேர் கூட கதரில் தைச்சு தான் போடுவாங்க, ரெடிமேட்லாம் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு பற்று உள்ள இந்த காந்திய பற்று, அது காந்திய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க கடைசி வரைக்கும். அப்பா இறக்குற தேதி வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிட்டு கொஞ்சம் ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறது, கார் வச்சுருந்தாங்க. சரி, ஜாகுவார், அதெல்லாம் ஏதோ கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கார் கொஞ்சம் வாங்குறதுல பிரியம். இப்போ அப்பாவோட நினைவுகளை தாங்கி ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்குது. ஆமாம், எல்லாமே அப்படி ஒரு அவங்களோட இது மாதிரி தான் வச்சுருக்கு, நினைவு சின்னங்கள் மாரி. அவங்க யூஸ் பண்ணது எதையுமே நான் திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணல, இருக்கிறது அப்படியே அதே இடத்துல இருக்கு. இப்போ சென்னை வீடு அங்கே எல்லா வீடும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், அங்கேயும் இதே மாதிரி பொருட்கள் பயன்படுத்தி எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லா வீட்லேயும் அவங்களோட இது இருக்கும். இங்கேருந்து நம்மளாட்டம் பொட்டியில் தூக்கிட்டு போகிறது இந்த வேலையே இருக்காது. அப்போ இங்கே டிவியை கூட பாருங்க, ஒரு எல்இடி ஒரு ஸ்மார்ட் டிவி இல்லாமல் பழைய டிவி தான். இந்த ரூமில் மட்டும் தான் ஏசி பார்க்க முடியுது. அதுதான் ஏசி. இதில் இந்த இப்போ சாதாரணமாக நம்ம மாட்டாமல் இதுமாரி செஞ்சு அதில் மாட்டியிருக்காங்க. நீங்கள் அப்பா இருந்து இந்த வீட்டுக்கு நிறையா வந்துருப்பீங்க. அப்பா இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ள வரும். நான் இங்கே தான் நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது படுது. இல்லை, அப்பா மறைஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே முதலாக வரும்போது எப்படி இருந்துச்சு மனநிலை? அதான் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க புழக்கத்திலே இருந்ததுனால ஒரு மாதிரி மனசு கஷ்டங்கிறதோட ஒரு அந்த ஃபியர்னஸ் போகல. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இப்போ இது நம்ம சும்மா சாதாரண ஸ்டாண்டை ஒரு இது தட்டு மாரி செஞ்சு அதை சுற்றி வேலைப்பாடு, இது எல்லாமே தந்த பொம்மைகள், அப்பாவோட கலெக்ஷனு. யானை தந்தத்தில் செஞ்சது எல்லாம் ரெடிமேடாக இருந்தது தான், வாங்கிட்டு வந்தது, ஒரு இடத்துல வாங்குறது தான். லைட்டெல்லாம் கூட சும்மா சிம்பிளாக. இதில் டெய்லி காலையில் மத்தியானம் சாயந்தரம் படியில் ஏறி கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களே ஏறத்துக்கு கஷ்டப்படுவோம், அவங்க கடைசி வரைக்கும் அதில் மாடி தான். அந்த மறைகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் சென்னை இங்கே இருக்கிற போதும் அப்படி தான். மெட்ராஸ் போகும்போது அங்கே ஏதாவது கொஞ்சம் ஆயிடுச்சு, அப்படியே எப்படி இருக்கும்போதும் அப்படி தான். ஆனால் கடைசி காலங்கிறது இங்கேருந்து இல்லாமல் ஏன் சென்னை அங்கே போனாங்க? இந்த நான் சொன்னல ரொட்டீனாக போகிற டைம். அந்த டைமில் உடல்நிலையும் அது மாதிரி சரியில்லாமல் போச்சு. இங்கே அழைச்சிக்கிட்டு வந்துடலான்னு சொல்லி நான் அரேஞ்ச் பண்ணேன், அன்றைக்கே இறந்து போயிட்டாங்க. அப்போ தான் நீங்கள் நினச்சி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இல்லை நினச்சிக்கிட்டு இல்லை, அன்றைக்கின்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அவங்க காரில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய இதுமாரி கேரவன் மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், இப்போ நம்ம வச்சுருக்க மாரி. அது எல்லாம் வர்றதுக்குள்ள அன்னைக்கு கிளம்புற விடிய கிளம்புற 5 மணிக்கு இறந்து போயிட்டாங்க. ஐயோ, 7:30 மணிக்கு அதை விட்டு புறப்படுற மாரி. அப்போ நீங்கள் இங்கே வந்து தஞ்சாவூரில் இருந்தீங்களா? அங்கே கூட நான் தஞ்சாவூரில் இருந்தீங்க. நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இங்கே அழைச்சிட்டு வரணும்னு நினச்சேன். அப்படியே அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன்.
எது வீட்டுக்கு முகப்பனே தெரியலையே, எல்லா சைடும் கதவு இருக்குது. ஆமாம். இது கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? இதுதான் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு 100 வருஷம் இருக்கும். நிஜமான கொம்பா? பழமையான லைட்டு போல இதெல்லாம். அப்போ 100 வருஷத்துக்கு முன்னால கரண்ட்டே பவரே உங்களுக்கு அந்த கிடைச்சிருக்காது. இந்த வீடு அப்படியே அந்த பழமை மாறாம அப்படியே இருக்கு. இங்க எதுவும் பெயிண்டிங் எதுவுமே பண்ணாம எல்லாத்தையும் அதே பழைய மாதிரியே பண்ணணும். அங்க வளவு எப்படி பண்ணிருக்கோமோ அது மாதிரியே கொஞ்சம் பண்ணணும். பொருளுமே இங்க எதுவுமே புதுசு அப்போ உள்ளதுதான். சேர்லாம் அந்த ஒரு அப்போ போட்டதுதான். இங்க படிக்கட்டு இங்க இருந்து மேல மாறி பிடிக்கும். நான் சொன்னால அந்த படி இப்படி வந்து ஜாயின் ஆயிடும். ஆமா. இந்த வீட்டுல இப்ப யார் தங்குறா? யாரும் இல்ல, நான் ஒய்ஃப் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப யாரும். அப்ப இவ்வளவு வீடு இருந்தும் இவ்வளவு பெரிய மாளிகை போல வீடு இருந்தும் தங்குறதுக்கு ஆள் இல்ல. ஆமா ஆமா, அதான் பெரிய பிரச்சனை. அந்த காலத்துல ஒரு 5-6 பிள்ளைகளை பெற்ற மாதிரி பெற்றா ஈஸியா இருந்திருக்கும். ஒன்ன பெற்று வச்சுக்கிட்டு. இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருக்கா? ஆமா, மேல மாடியில தான் பெட்ரூம். இங்கேயும் இருக்கு பெட்ரூம் ஒண்ணு. இங்க ஒரு சும்மா ஒரு ஹாலு, ஆஃபீஸ் ரூம், இது ஒரு பெட்ரூம். இதுல தான் இந்த நான் படம் எடுத்தேன் சொன்ன படத்தை எடுத்து கொண்டா என் ரூம்ல வச்சிருக்கேன். ஓ, இங்கதானா? இந்த ரூம்ல பழைய காலத்து இரும்பொட்டி எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ராயலா இருக்கும். அந்த ராயல் பெட்ரூம் வாங்கல, ஆமா, அது மாதிரி ஃபுல்லா கோல்டா இருக்கும். அதுக்குள்ள எதுக்குள்ள சார்? அந்த ரூம்ல பார்க்கலாம். இப்ப இல்ல, இங்க இல்ல, எல்லாம் தான் அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கரையெல்லாம் முடிச்சது. அதுக்குதான் இப்ப இது வளவை முடிச்சுட்டு இங்க எல்லாத்தையும் பண்ணுவோம். ஒன்றும் பெரிய செலவு இருக்காது. கொஞ்சம் பழைய மாதிரியே பண்ணணும். இந்த ஸ்க்ரீன் எல்லாம் உள்பட எல்லாம் அப்ப இருந்ததுதான், எதுவுமே மாத்தல, அப்படியே இருக்கு. அப்போ அந்த காலத்துல அந்த பீச் தானே பண்ணிருப்பாங்க. கீழே உள்ள அந்த இது வந்து அந்த ஆந்தங்குடி டைல்ஸ் மாதிரி இருக்கு. சாதாரண இதுதான். சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்ந்தது போனதெல்லாம் இந்த வீடு தானா? நான் அங்கதான் இருப்பேன் அப்பாவோட. நம்ம அங்க பார்த்தோமே அந்த வீடு, அப்பா கூட தான் இருப்பேன். இந்த வீட்டுல தாத்தா இருந்தாங்க. தாத்தா வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பா தாத்தா இருந்தாங்க. ஆரிஸ்ல செகண்ட் இயர் படிக்கும்போது. தாத்தா பாட்டிக்கெல்லாம் இப்போ எப்படி அந்த செல்லம் கொடுக்கறது, தனியாக அது மாதிரி குடியிருந்து பேரப்பிள்ளை அப்படின்ட்டுலாம் பிரியமா இருப்பாங்க. சார், இப்போ இந்த பங்களாவோட முன்னாடி பகுதிங்கிறது இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமா? ஆக்சுவலா இது ரோட்ல இருக்கிறது பூரா இந்த பக்கம் வந்து எல்லாம் மரம் இதெல்லாம் அடிக்கிருக்கும். இது கார் நிறுத்துற 2 கார் நிறுத்துற இடம். ஓ, அது வந்து இது ரெக்கார்ட் ரூம். அங்க கணக்கு பிள்ளை எல்லாம் இருந்து பாக்குறது. அது நம்ம வழியில பார்த்தது கீழே வாட்ச்மேன் ரூம், அந்த ரெகுலர் கணக்கு பாக்குற இடம். கீழே பூரா இதுதான். இது ஒண்ணுமே இந்த பால்கனி மாதிரி இருக்கு. இந்த பால்கனி எல்லாத்துலயுமே இருக்கும். எல்லாம் சும்மா வந்து வெளியில உட்காந்து சேர் போட்டு உட்காந்து பாக்கலாம். சும்மா ஈவினிங்ல உட்காந்து பாக்குறது. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அப்பவே இந்த மாதிரி கார் பாட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி கார் இருந்திருக்கு. ஆமா ஆமா, 100 வருஷம் இல்ல, இது ஒரு 60-70 வருஷமா இருக்கும். 60-70 பண்ணது. எங்க தாத்தா வந்து ரெனோவேட் பண்ணது. சாதாரண வீடா இருந்தது பண்ணது. அது மினிமம் எப்படி ஒரு 60-70 வருஷம் இருக்கும். இப்போ உள்ள கார் எத்தனை கார் பாட்டுற அளவுக்கு இட வசதி இருக்கும்? இதுல 2 கார் நிப்பாலாம். அந்த பெரிய கார் ஒண்ணு வச்சிருந்தாங்க தாத்தா, சேர்லே ஒண்ணு, ஒரு இது ஒண்ணு வச்சிருந்தாங்க, ஃபியட். ஒவ்வொருத்துக்கும் பேர் இருக்கா? இந்த பங்களாக்கா இருக்கட்டும், இந்த பங்களா. இது எங்க தாத்தா சொல்லுவாங்க கண்ணாடிகர் ஐயா பங்களான்னு. இது அவங்க அண்ணன் பங்களா, ரோஜா பையாம்பாங்க. அதே மாதிரி அது பாலசுந்தரமா, அது அவங்க அப்பா இருந்த இடம். அது அவன் இருக்கிறான். இதுதான் 2000 பங்களா. கொஞ்சம் எல்லாம் இதாயிடுச்சு, கட்டப்படுறாங்க.